ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டணும் நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெயில் காலத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிளுங்க, இதே மாதிரி தான், இவ்வளோ தான். இதுக்கு லைட்டாக வந்து தண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுட்டு இப்போ வந்து கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸ்டீம் ஆகிட்டு நம்ம வந்து இப்போ எடுத்து பார்க்கலாம். இது அவ்வளோதான். கொஞ்ச நேரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது இது டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கும் இது. எனக்கு ஒன்றுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எடுக்க மாட்டேன், வெறும் அந்த காய் வரைக்கும் தான் சாப்பிடுவேன். ஸோ சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி காய் அப்படியே வெறும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ லஞ்சுக்கு ஆச்சு இல்லை டின்னர் மார்னிங் டிஃபனுக்கு கூட இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுறது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இது மாதிரி கிரேவிங்ஸ் இருக்குதுன்னு தெரியாது, பட் எனக்கு அப்படி பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் கட்டிடலாம். ஸ்டவ் கட்டி சூப்பரான கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க.